தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக ஏற்பாடுகள் திமுக சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட் அருகே ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த பிரம்மாண்ட பந்தல்ல இன்றைய தினம் மாலையில தமிழக முதலமைச்சர் திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். இந்த விழாவில் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். அது தவிர காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை திமுகவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் முதலமைச்சருக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நெல்லை மாநகர் பகுதிகளில் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை முதலமைச்சர் செல்லும் அந்த வழியில ட்ரோன்கள் பறக்க விட மாநகர காவல் ஆணையாளர் தடை விதித்திருக்கிறார். இந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தரும் தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து கார் மூலம் நாங்குநேரி டோல்கேட் பகுதிக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே கன்னியாகுமரி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவருக்கான அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நெல்லைக்கான காங்கிரஸ் வேட்பாளர் என அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இன்றைய தினம் முதலமைச்சரும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.